Hi viewers, welcome to my channel. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எப்படி உங்களோட டேட்டா உங்களோட இன்டர்நெட் டேட்டா வந்து நீங்கள் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்ப்பீங்க, ப்ளஸ் வேறு ஏதாவது வெப்சைட்டில் வீடியோ பார்ப்பீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னு ஆசைப்படுவீங்க. பட் அதை டவுன்லோட் பண்ணுறதுனால உங்களோட இன்டர்நெட்டு டேட்டாவும் வந்து கம்மியாகும், ப்ளஸ் வந்து உங்களோட டெஸ்க்டாப் சார்ஜிங்கும் கம்மியாகும். ஸோ லேப்டாப் யூஸ் பண்ணால் லேப்டாப் பேட்டரியும் சார்ஜிங்கும் டவுன் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பட் இன்டர்நெட் சார்ஜஸும் ஆகுது. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குற டைமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் டேட்டா வந்து ரொம்ப கம்மியாகும். உங்களோட பேலன்ஸ் டேட்டா வந்து நீங்கள் வேறு எதுக்காக யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்பை தான் நான் இப்போ ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். அது ஜஸ்ட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கனால நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பட் இது வந்து அஃபிஷியலாக ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம நான் ஆப் யூஸ் பண்ண போகிறோம்னா bandicam தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோம், அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த bandicam ஆப் வந்து உங்களோட ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். லேப்டாப் ஸ்க்ரீனு, உங்கள் மொபைலோட ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப் டு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ. கம்ப்ளீட்டாக 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் போச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது ஃப்ரீ வெர்ஷனில் இல்லை. ஸோ 10 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்க்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸும் சப்போர்ட் ஆகும்னா விண்டோஸ் 11, 10, 8, 7 அண்ட் விஸ்டா 64 வரைக்கும் இது சப்போர்ட் ஆகும். அண்டு இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் எதுவும் வராது. ஸோ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க வரைக்கும் இதுக்கு நல்லா தான் இருக்குது. வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நம்மளே ஏதாவது டெஸ்க்டாப்பில் ஒர்க் பண்ணுறோம், லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறோம், நம்ம ஏதாவது ஃபோனில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோடு கொடுக்குறோம். டவுன்லோடு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நம்ம இதை வந்து டவுன்லோடு கொடுக்குறோம். இந்த அப்ளிகேஷன்ஸோட சைஸ் வந்து 30 MB. ப்ளஸ் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா அன்ரெஜிஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் டைம் லிமிட் வந்து 10 மினிட்ஸ் தான். ஒரு வீடியோ வந்து 10 மினிட்ஸ் தான் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் மார்க் இருக்கும் கண்டிப்பாக. அண்டு ஷெட்யூல் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் கேம் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஏவி ஃபார்மேட்லேயும், ஏவிஐ ஃபார்மேட்லேயும், MP4 ஃபார்மேட்லேயும். அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அண்டு வெப்கேம், HDMI ரெக்கார்டிங் ஃபார்மேட் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இமேஜ் கேப்சர் பண்ணிக்கலாம். ஆடியோ ஒன்லி ரெக்கார்டிங், ஆடியோ மட்டும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுவும் MP3 WAV ஃபார்மேட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அன்லிமிட்டடு 24 ஹவர்ஸும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து வாட்டர் மார்க் ஆப்ஷன்ஸும் இருக்காது. வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அண்டு ஷெட்யூல் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்கும். இதில் ஷெட்யூல் ரெக்கார்டிங்னா மேபி நீங்கள் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் எனக்கு ரெக்கார்ட் பண்ணணும், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணோன்னா நீங்கள் அந்த டைமிங் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதுதான். ப்ளஸ் வந்து நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா bandicam யூஸ் பண்ணி எதெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்குறாங்க. ரெக்கார்டர் த்ரூ bandicam ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வேரியஸ் 2D 3D கேம்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அது என்னென்னா ரோப்ளாக்ஸு, மைன்கிராஃப்ட்டு, பப்ஜி, LOL, ஸ்கைரிம், வேர்ல்ட் ஆஃப் வார்கிராஃப்ட்டு, ஓவர்வாட்ச்சு, GTA இந்த மாதிரி கேம்ஸை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் டிவி ஸ்ட்ரீமிங் வீடியோஸ், யூடியூப்பு, BBC, CNN, இன்டர்நெட் லெக்சர்ஸ் அண்டு ஜூம் இதெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்ட்ரீமிங் வீடியோ பிளேயிங் ப்ரோக்ராம்ஸ், விண்டோஸ் மீடியா பிளேயர், VLC நீங்கள் சிஸ்டமில் இருக்கக்கூடிய இன்பில்டு மீடியா பிளேயரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அண்டு வேரியஸ் விண்டோஸ் ப்ரோக்ராம் எதுனா பவர் பாயிண்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸலில் ஒர்க் பண்ணும்போதும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸ்கைப்பில் நீங்கள் வீடியோ சேட்டில் இருக்கீங்கன்னா அதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஜூம் மீட்டிங் கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்டு டெஸ்க்டாப் ஸ்க்ரீன், லேப்டாப்போட ஸ்க்ரீன்ஸோ
அண்ட் டெஸ்க்டாப்போட ஸ்க்ரீன்ஸும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெப்கேமில் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் கேமும் நீங்கள் பண்ணுறத பண்ணிக்கலாம். அண்ட் ஹெச்டிடிவி பண்ணிக்கலாம். ஜாவா ஃப்ளஷ் கேம்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். 24 hours ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது வந்து நீங்கள் ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ண ஆப்ஷன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக 8th month 13th வந்து நியூ அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்னென்ன புதுசாக அப்டேட் ஆகிருக்குங்கிறது இதில் கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு வெர்ஷனோட அப்டேட்டும் கீழே கொடுத்துருப்பாங்க. 6.01 அப்டேட்டும் என்ன அப்டேட் இருக்குங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 வெர்ஷன் என்ன அப்டேட்டுங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 5 வெர்ஷனோட அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல அப்ளிகேஷன்ஸ் தான். ப்ளஸ் அதோட அப்டேட்டும் அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்கனால இது நல்ல யூஸ் இருக்கும். இப்போ நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதுதான் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன்ஸு. இதை நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இதை எஸ் கொடுத்திங்கன்னா இன்ஸ்டாலேஷனுக்காக ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். என்னென்ன லாங்குவேஜ் அப்ளிகேபிளாக இருக்குன்னா இங்கிலீஷு, எக்ஸ்போனென்ஷியல், ஃப்ரான்சிஸ்கோ அண்ட் வந்து அதர் நேஷன்ஸோட லாங்குவேஜ் இருக்குது. நமக்கு இங்கிலீஷ் தான் இருக்குது மெயினாக. ஸோ நம்மளோட பர்பஸ் இங்கிலீஷ் தான். ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறோம். நம்மளோட லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். தமிழ் ஆப்ஷன்ஸ்லாம் அதில் இல்லை. ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும், வெல்கம் விண்டோ. ஸோ இதில் போய் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ லைசன்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாமே இருக்கும். இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. என்னென்ன இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு டாப் டு பாட்டம் வரைக்கும் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்ரி கொடுங்க. அக்ரி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் குரூப்பு, டெஸ்க்டாப் ஐகான் ரெண்டுமே கேட்கும். ஸோ நம்ம இதை நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா எந்த ஃபோல்டரில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கேட்கும். ஸோ நம்ம இது இன்ஸ்டால் பண்ணோன்னே இன்ஸ்டால்னு கொடுக்கணும். ஸோ இன்ஸ்டால் கொடுத்தோன்னே இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஆப்ஷன் போனீங்கன்னா ஹோமில் வந்துட்டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங், ஸ்டாப் ரெக்கார்டிங் இருக்கும். ஸோ அதோட ஷார்ட்கட் கீ வந்து F12. ஸ்டார்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் F12 கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். F11 கொடுத்திங்கன்னா இமேஜை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இதை F11 கொடுத்தோன்னா அப்படியே கண்டிப்பாக இதோட இமேஜ் வந்து கேப்சர் ஆகும். அதுக்கப்புறம் ஜென்ரல் போனீங்கன்னா எந்த ஃபோல்டரில் நம்மளோட வீடியோ வந்து சேவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதுதான் இந்த ஆப்ஷன்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஷெட்யூல் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் வந்து எப்போ இது வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஷெட்யூல் போட்டு வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். ஆட்டோ கம்ப்ளீட் ரெக்கார்டிங் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து பை டைம் கொடுத்துருக்குறோம். பை ரெக்கார்டிங் டைம் வந்து 1 hour கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ ஆப்ஷன் வந்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீஸும் கொடுத்துருக்காங்க, Shift + F12. ஸோ வந்து நீங்கள் அந்த மவுஸ் கர்சர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த கர்சர் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். ஸோ அந்த மவுஸ் கர்சரை எடுத்து விட்டிங்கன்னா இந்த கர்சரே வராது ரெக்கார்டிங் ஆகும். கர்சர் இல்லாமல் தான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆட் மவுஸ் கிளிக் எஃபெக்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்டிகுலராக இப்போ ஏதாவது நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். அதோட எஃபெக்ட்ஸ் வந்து காமிக்கும். இட் மேபி நீங்கள் அதை கொடுக்கல அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் எடுத்து விட்டுட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு அந்த விஷுவல் வந்து காமிக்காது. இந்த மாதிரி செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து அதில் காமிக்காது. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீடியோவோட எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஆடியோவோட செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ என்ன ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ வீடியோ ஃபுல் சைஸ் நம்ம சைஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட ஃப்ளிப்ஸ் கொடுத்துருக்காங்க, கோட் கொடுத்துருக்காங்க, குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, அண்ட் MP3 என்ன பைட் ரேட்டில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் இதோட ஆப்ஷன்ஸு. இமேஜ் போகணுன்னா ஷார்ட் கீ மீன்ஸ் இது ஷார்ட்கட் கீ F11 கொடுத்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனோட இமேஜாக வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் ரிப்பீட் ஸ்க்ரீன் கேப்சர் கொடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து மவுஸ் வேணுன்னா மவுஸ் கர்சரை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த இமேஜ் எப்படி சேவ் பண்ணணுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜேபக்கில் ஹை குவாலிட்டியில் வந்து சேவ் ஆகிக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட இந்த அப்ளிகேஷனோட யூசஸ்ஸு. ப்ளஸ் இதில் வந்து ஸ்பீக்கர்ஸு மியூட் பண்ணணுன்னா மியூட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், மைக் வந்து மியூட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், அண்டு மவுஸ் கர்சரோட எஃபெக்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷனு, ப்ளஸ்ஸு ஸ்டாப் பண்ணுறதுக்கும். இது வந்து இமேஜை கேப்சர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. இது வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இது காமிக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது ரெக்டாங்கிள் கொடுத்திங்கன்னா ரெக்டாங்கிள் சைஸில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்திங்கன்னா ஓவரால் லேப்டாப்போட ஃபுல் ஸ்க்ரீனும் கொடுக்கும், ரெக்கார்ட் ஆகும். அரௌண்ட் மவுஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மவுஸ் வைக்கிறதுல எந்த ஷேப்புக்கு சைஸ்க்கு வந்து ரெக்கார்ட் ஆகணுங்கிறது இருக்குது. ஆடியோ ஒன்லி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகாது, ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அப்ளிகேஷனோட யூசஸ் அவ்வளோ தான். இதை நீங்கள் யூஸ் பண்ணி டேட்டா வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் புது வீடியோக்களுக்கு உங்களுக்கு அப்டேட் நான் கொடுக்குறேன்.